தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கின்ற தமிழக ஆளுநருக்கு அது இருக்கிறது. அவர் தன் கடமையிலிருந்து தவறியிருக்கிறார் என்கிற காரணத்திற்காக தான் அவர் பேரவைக்கு உள்ளே நுழைந்தவுடனேயே இதற்கு ஆளுநர் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும், ஆளுநர் அவர்களும் இதில் பதிலளிக்க வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன். அதுபோன்று தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று அடம்பிடிக்கிற அட்டுழியம் செய்கின்ற ஆளுநர் அவர்களுக்கு எதிராக முதல் குரலாக அவர் இருக்கைக்கு முன்பாக சென்று ஜனநாயக மாண்போடு என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். மூன்றாவது, இந்த ஆளுநர் அறிக்கையில் தமிழ்நாடு அரசு கடந்த 3 ஆண்டுகளில் அறிவித்த பல்வேறு திட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். புதிய திட்டங்கள். ஆளுநர் உரை என்பது 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்ல திட்டங்களை, சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைகளை அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், மக்கள், பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள், விவசாயிகளுடைய, தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அறிவிப்பு இடம்பெறக்கூடிய திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆளுநர் உரையாக இது இருந்திருக்க வேண்டும். அது இல்லை. இங்க என்ன ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தினா, 9 லட்சத்திற்கும் மேல் கடனாக இருக்கிற தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களில் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், தொடருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் சமூக நீதி என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் சமூக நீதி கிடைப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு இல்லாதது பெரு ஏமாற்றம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதேபோன்று காவேரி அருகே மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று ஒற்றை வரியோடு முடித்துக் கொள்கிறார்கள். அதற்கு நிகரான ஒரு அணையை தமிழ்நாட்டில் நாங்கள் கட்டுவோம் என்கிற அறிவிப்புகள் இதிலே இடம்பெறவில்லை. அதேபோன்று தமிழ்நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நடந்தேறியிருக்கிறது. அதற்கு இந்த ஆளுநர் உரையில் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம். அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் திட்டம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இல்லை. பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் நியமனத்திற்கான அறிவிப்புகளும் ஆளுநர் குறிப்பில் இடம்பெறும் என்று எதிர்பார்த்தோம். இல்லை. அதுபோன்று பல்லாயிரக்கணக்கான செவிலியர்கள், மருத்துவர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள், அதற்கான முன்னறிவிப்பில் இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை. ஆக இதுபோன்று இல்லை என்கிற இந்த எதிர்பார்ப்புகளை இனி வரும் நிதிநிலை அறிக்கையிலாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும், மாண்புமிகு நிதி அமைச்சரும், ஏனைய துறை அமைச்சர்களும் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அறிவிப்புகள் இடம்பெறக்கூடிய நிதிநிலை அறிக்கையாக பிற்காலத்தில் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.